கடந்த காலம் வந்து வெறுமனே ஒரு நினைவாக இல்லாமல் அங்கே நாம் சென்று பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? நாம் வாழ்ந்த அந்த கடந்த காலத்தை, அந்த காலகட்டங்களை மீண்டும் அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நீங்கள் ஏற்பீர்களா? நண்பர்களே, இன்றைய புத்தகம் பல்கேரியன் ரைட்டர் கிரிகோரி கோஸ்பனிதோ அவர்கள் எழுதிய டைம் ஷெல்டர், நம் கல்லூரி நூலகத்தில் தான் எடுத்தேன். இந்த புத்தகத்தில் பல்கேரியன் மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவங்க வந்து ஆஞ்சலா ரோடெல் அப்படிங்கிறவங்க. இது ஒரு மொழிபெயர்ப்பு, ஒரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிற மாதிரி இருக்காது. வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை வாசித்த பிறகும் இந்த புத்தகம் மனதில் நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கும் ஒரு முக்கியமான புத்தகமாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இது வந்து 2023க்கான இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இந்த புக்கர் ப்ரைஸ் மூலமாக இந்த எழுத்தாளர் காட் அ குளோபல் அட்டென்ஷன். இவருக்கு வாசகர்கள் வந்து உலகம் பூராவில் வந்து நிறைய வாசகர்கள் வந்து வந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு இந்த கிரிகோரி கோஸ்பனிதோ வேறு எந்த புத்தகத்தை எழுதியிருக்காருன்னு தேடுவீங்க. ஸோ த ஃபிசிக்ஸ் ஆஃப் சாரோ அப்படின்ட்டு இன்னொரு புத்தகம் இருந்துச்சு, அது டு பி ரீட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த புத்தகத்தை வந்து ஒரு ஷார்ட்டாக ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரோட பேர் வந்து காஸ்தைன் அப்படின்ற கேரக்டர் வந்து இஸ் அ டாக்டர். அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு கிளினிக் திறப்பார். அந்த கிளினிக்கு யாருக்கு அப்படின்னா மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அல்சீமர், டெமென்ஷியா, அந்த மாதிரி மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கிளினிக் திறப்பாங்க. அந்த கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ஸாக வந்து த பேஷண்ட்ஸ் கேன் கோ பேக் டு த பாஸ்ட். அவங்களுக்கு எந்த பாஸ்ட் பிடிக்குதோ, எந்த காலகட்டம் பிடிக்குதோ அந்த காலகட்டத்துக்கு அவங்க போகலாம். சில பேஷண்ட்ஸ் வந்து 1930s போகணும்பாங்க, 1920s போகணும்பாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரொசீஜர் இந்த ட்ரீட்மெண்ட்னு வைங்களேன். ஸோ யூ வில் செட் அப் த கிளினிக்கு. அங்கே உள்ள புத்தகம், மியூசிக்கு, கலரு, எவ்ரி திங் வில் பி ஆஃப் த ஸ்பெசிஃபிக் இயர். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸாக இருக்கிறது. அது போக 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 என்ன ஆகுனா, எவ்ரி கண்ட்ரி வாண்ட்ஸ் டு கோ டு அ ஸ்பெசிஃபிக் பீரியட். யூரோப்பில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் எடுப்பாங்க. ஸோ அந்த பாஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பி. பாஸ்டில் வந்து சந்தோஷம் மட்டுமே இருந்ததில்லை, நிறைய கொடூரங்களான விஷயங்களும் இருந்திருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அந்த பாஸ்ட்டுக்கு போகிறப்ப ஏன் அந்த இயருக்கு போகிறாங்க. ஸோ இந்த நெரேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட மெமரி எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகுது, ஒரு லீனியராக இருக்காது, நான் லீனியராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த புத்தகமும் ஸ்ட்ரக்சராக இருக்கும், நம்ம மெமரி மாதிரியே ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இவங்க ஏன் அந்த இயருக்கு இந்த பர்டிகுலர் கண்ட்ரி போகிறாங்கங்கிறத சொல்கிறப்போ ஈ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் த பாலிட்டிக்ஸ், த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த பர்டிகுலர் கண்ட்ரி. இதில் எல்லா யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரி போகும், யூகே போகாது. இந்த பிரெக்சிட் வந்துச்சு இல்லைங்களா, தே ஆர் அவுட் ஆஃப் திஸ் யூரோப்பியன் யூனியன்ட்டு, தே வில் நாட் ஜாயின். இதில் வந்து நிறைய லைன்ஸ் வந்து நம்ம கோட் பண்ணிட்டே, அண்டர்லைன் பண்ணிட்டே வரலாம். அந்த மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்குது. அதில் ஒரு இடத்துல சொல்லுவார், வி டோன்ட் ரிமெம்பர் டேஸ், வி ரிமெம்பர் த மொமெண்ட்ஸ் அப்படிம்பாரு. லைக் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. நம்ம மெமரி எப்படி ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறது. அதாவது நம்ம வந்து நாட்களை வந்து மனதில் வைத்திருக்க மாட்டோம், சில தருணங்களை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்கிறோம். உண்மை தானே? அதை நம்ம டு வி ஹாவ் அ கான்ஷியஸ் ஆஃப் இட் அப்படின்ட்டு. இதை நீங்கள் வாசிக்க அந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் அவர் பாஸ்ட்டுக்கு போய் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாசிக்கிறப்போ ஓகே இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியும், நீங்கள் உங்களோட பாஸ்ட்டுக்கு போய் உங்களோட இதை வாசித்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலை வந்து ரைட்டர் கொடுக்குறாரு. ரொம்ப அதாவது நம்மளோட ஆழ் மனதை பற்றி we can write, lot of psychology is also involved in it, individual psychology also இந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த டீப் திங்கிங்கோடு எழுதியிருக்காரு. நம்ம இந்த ஃப்யூச்சர் மேலே இருக்கிற அந்த பயம், நம்மளோட நோஸ்டால்ஜியா, வை டு மெனி வாண்ட்ஸ் டு கோ பேக் டு த பாஸ்ட்.
அந்த பாஸ்ட்டுக்கு போனால் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கிவ்ஸ் அஸ். இதில் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. நிறைய கண்ட்ரீஸ் வந்து ரெஃபரண்டமும் பாஸ் பண்ணுவாங்க. இந்த இதுக்கு போகலாம், சுவிட்சர்லாண்டு இதுக்கு போகும், இந்த கண்ட்ரி இதுக்கு, ஃப்ரான்ஸ் இந்த 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 டிகேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ரெஃபரண்டம் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த புத்தகத்தில் வந்து ஒரு சாப்டரு அதை வாசித்தேன். ஸோ தேட் இந்த சாப்டரை வாசித்தா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த புத்தகம் எப்படி இருக்கும்னு. இதில் வந்து நமக்கு காஸ்டினுங்கிறவர் இஸ் டாக்டர், இஸ் த மெயின் கேரக்டர். நம்ம கதையை சொல்கிறவர் வந்து இஸ் அ அன்னேம்டு கேரக்டர். அவர் யாருன்னு பேர் தெரியல. இஸ் த ஒன் ஹூ நரேட்ஸ் த ஸ்டோரி. அதில் எப்படி போகுதுன்னா, ஐ எம் ஹேவிங் த ட்ரீம் அகெயின் somewhere in the library of the world, in the main reading room with a high frescoed ceiling, wooden tables and latte turned lamps with the soft color of old gold, sits a man hidden behind an old newspaper. It's a large newspaper, hence an old one, as newspaper used to be way back when. I walked toward him, aimed people's faces. கனவில் இருக்கிறதுனால he is telling, I see only the faces in the dream which turns towards me, the faces of women and men, familiar from somewhere but whose name have long been lost. I don't know, but I can sense that everyone is watching us. It is an important scene. On the front page the headline is written telegraph style in large letters. What is that? I still can't read it. It looks close, but in the dream the path lengthens on its own. My moments grow even more difficult as I am wading through something sticky, or I am simply afraid to reach him. My fear is twofold. First, I am afraid of reading what is written there. Even though somewhere inside myself I know what it is, I know the whole newspaper by heart. My second fear is that when I reach him, the paper இப்படி வச்சு வாசிச்சிருக்கார் இல்லையா, when I reach him, the man will lower his newspaper and I will see my own face அப்படின்னா. ஏன்னா இது என்ன ஆகுனா, நம்மளை அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு it will make us to think and reflect on our memories, on our past. அதாவது நர்சிங் ஹோம்ஸ் அண்ட் தெரப்பி சென்டர்ஸில் வந்து தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மெமரி தெரப்பி. அந்த மெமரி, அந்த பாஸ்ட் மெமரியெல்லாம் சொல்லி தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ தெரப்பி. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதுனது தான் இந்த டைம் ஷெல்டர் அப்படிங்கிற நாவல் புத்தகம். இந்த புத்தகத்தோட ரைட்டிங் வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது அண்ட் மூவிங் பிட்வீன் டைம் லைன்ஸ். அதனால் there is a fiction, and the fictionோட blend வந்து you can see philosophy at the same time history. அது வந்து பியூட்டிஃபுல்லாக சீம்லெஸ்லியாக அழகாக வந்து எழுதியிருக்காரு. இந்த புத்தகமே வந்து ஒரு மெமரி ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ஷெல்டர், இஃப் யூ ஆர் என்ட்ரிங் டு அ டைம் ஷெல்டர், உங்களுக்கு ஒரு சான்ஸ் வாய்ப்பு இருந்து எந்த டிகேடை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? 1980s, 1990s இல்லை 1970s? ஏன் அதை சூஸ் பண்ணுவீங்க? இல்லை இந்த சாய்ஸே வேண்டான்னு இருப்பீங்களா? இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் கமெண்ட். அண்ட் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 100% இந்த புத்தகம் கொடுக்கும். டைம் ஷெல்டர் பை கிரிகோரி காஸ்போ. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ரீடிங்.